இப்போது இந்த பேக்கில் நான் ஸ்ட்ராப் மாட்டுறதுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பக்கம் 4 ஹோல் வேணும், இந்த பக்கம் 4 ஹோல் வேணும். அப்போ இந்த பக்கம் எனக்கு 4ஓட மல்டிப்ளையில் எனக்கு இந்த ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணணும். இங்கேயும் 4ஓட மல்டிப்ளையில் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணணும். அது நம்ம எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக்கை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த பக்கமும் கார்னர் பார்ட்டை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பக்கம் கார்னர் பார்ட்டு, இந்த பக்கம் கார்னர், கரெக்டாக அந்த கார்னரில் 2 மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? எனக்கு மொத்த ஸ்டிச்சஸ் எவ்வளோன்னா, இப்போ பாருங்கள், மொத்த ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு 180. இந்த 180 ஸ்டிச்சஸை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி வருது. நான் ஹோல் நம்பரை மாற்றிட்டேன்னா 30. நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னா, இந்த ஹோல் போட வேண்டிய 2 கார்னர்லேயும் எனக்கு 4ஓட மல்டிப்ளை அகைன் வேணும். 4ஓட மல்டிப்ளைனா 4 நான் இதை பிரிக்கணும், 4 ஹோல் வர மாதிரி பிரிக்கணும். அதனால இந்த 2 பக்கமும் 28 கொடுத்துட்டு மீதி உள்ளதை இந்த பக்கம் சேர்த்து விட்டுறேன். சரியா? இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒன்று நீங்கள் இது மொத்தமே ஒரு 4 மல்டிப்ளை வந்தால் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். அதாவது 28 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 28 இந்த மாதிரி 4ஓட மல்டிப்ளையாக இருந்து இப்படி பிரிச்சுக்கலாம். இது அகைன் 4 ஹோல் போடுறதுக்கு, இந்த பக்கம் 4 ஹோல் போடுறதுக்கு, இது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே, எல்லாமே சிங்கிள் குரோஷே தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம பிரிச்சோம். இதுலேருந்து அதாவது இந்த பக்கமே மொத்தமே 28, அதில் மிடில் இது. அப்போ இது மிடில்னா இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14, இதுக்கு இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14. அதேமாதிரி இதில் இந்த பக்கம் 14, இதில் இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14. அப்போ இதிலேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன், 14 கவுண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் சென்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதில் ஒரு மார்க்கரை போட்டுக்கோங்க. புரியுது தானே? அதே மாதிரி இதிலேருந்து இங்கே கவுண்ட் பண்ணி ஒரு மார்க்கர், 1-2 ஸ்டிச் அங்கேயும் முன்ன பின்ன இருக்கும். அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி அதாவது எல்லா பக்கமே 28 மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வருதானே பாருங்கள். இந்த பக்கம் அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இருக்கும், ரவுண்டாக. அதில் இந்த பக்கம் 14 மார்க் பண்ணிட்டேன், இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14 மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக இது இப்படி உங்களுக்கு இப்போ புரியுதா பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு ரவுண்ட் ஷேப்னு கணக்கு வச்சுக்கோங்களா, 4ஆக பிரிக்கிற மாதிரி. இதுலேருந்து இது வரையும் 28, இதுலேருந்து 28, இதுலேருந்து 28, இதில் 28. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஒரு 1-2 கூட குறைய வந்துக்கும், அது தப்பில்லை. இப்போது நம்ம இதிலெல்லாம் சிங்கிள் குரோஷே போடணும். ஆனால் இடையில மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹோல்குள்ளது மார்க் பண்ணிவிட்டு அப்படி போடுவோம். அது எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம 4ஓட மல்டிப்ளையாக வச்சுருக்கோம், இந்த பக்கமும் 4ஓட மல்டிப்ளையாக வச்சுருக்கோம். எதுக்கு இதுனா, இந்த பக்கம் நமக்கு 4 ஹோல் வேணும், இந்த பக்கம் 4 ஹோல் வேணும். நம்ம இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த மார்க்கரை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் அதே கலர் சேம் கலர் த்ரெட்டை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் 4 ஹோல் போடணும். அந்த 28ஐயும் மறுபடியும் 4ஓட மல்டிப்ளைனா ஒவ்வொரு ஹோலுக்கும் 7 ஸ்டிச்சஸ் வரும். சரியா? எதுக்கு இதில் 4ஓட மல்டிப்ளையில் நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு பக்கம் ஹோலுக்கும் 4 ஹோல், ஒவ்வொரு பக்கமும் 4 ஹோல் வேணும். 4 ஹோல் வேணுங்கும்போது 28 4ஆல் பிரித்தோன்னா 7. இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதிலேருந்து சிங்கிள் குரோஷே போடும்போது இந்த ரிமைனிங் விட்ட த்ரெட்டையும் அது கூட ஆட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது 30 போட்டோம்னா 4ஆக பிரித்ததில் ஒரு 30 மிடில் வரும்ல சென்டரில், அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இந்த முதல்ல 30 செயினை நம்ம சிங்கிள் குரோஷே நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த ஹோலையும் இங்கே உள்ள ஹோலுக்கும் நான் போடல, இங்கே உள்ள ஹோலுக்கும் போடலை. சென்டரில் உள்ள அந்த 30 சிங்கிள் குரோஷே அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பேக் ஈஸி தான். எனக்கு இந்த கேமராவை வச்சுட்டு இப்படி போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக வரல. நான் இந்த 30 சிங்கிள் குரோஷேன்னு உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன்.
30 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு இதுலேருந்து 30 சிங்கிள் குரோஷே இங்கே போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டதை இங்கே மார்க் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா தப்பில்லை. மார்க் பண்ணலனாலும் நம்மளுக்கு இந்த ஹைட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதில் 30 சிங்கிள் குரோஷே இந்த பக்கம் போட்டு கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஒவ்வொரு பக்கமும் நான் இது வந்து சென்டரில் உள்ளது 30, மீதி பக்கம் உள்ளதுலலாம் நான் 28 பிரிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பக்கமும் எனக்கு 4 ஹோல் வேணும். அந்த ஸ்டாப்பை நான் மாட்டுறதுக்கு 4 ஹோல் வேணும். அப்போ அந்த 28 நான் 4ஆல் பிரிக்கணும்னா 4 டைம் பிரிக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் 7 வரும். 7 வருதுன்னா அந்த 7 வரணுது நான் எப்படி வரணும்னா 2 செயினை நான் ஸ்கிப் பண்ணணும், 5 சிங்கிள் குரோஷே போடணும். அப்போ 7. இந்த 2 செயினை நான் ஸ்கிப் பண்ணுவேன், 5 சிங்கிள் குரோஷே. அப்போ மொத்தம் 7. அப்போ 4 28,000. 4 × 7 28,000. இப்போ பாருங்கள், இதில் லாஸ்ட் வரையும் நான் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். இந்த மார்க்கர் ரிமூவ் பண்ணுற இடத்துலேருந்து எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இந்த ஹோல் போடுறதுக்கு முன்னாடி வரையும் போட்டாச்சு. இப்போ இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ஸ்டிச்சை நான் விடணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோல் வேணும். இந்த ஹோல் வரக்கு என்ன செய்யணும்னா அந்த 2 ஸ்டிச்சை விட்டுட்டு உங்களுக்கு அந்த ஹோலோட அளவை பொறுத்து ஒரு 3 செயினோ 4 செயின் 5 செயின் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ஸ்டாப்போட அந்த திக்குக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 செயின் போடுறேன். இந்த 3 செயின் தான் ரவுண்ட் மாதிரி வருது. இதில் 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஸ்கிப் பண்ணுறதையும் இந்த சிங்கிள் குரோஷே போடையும் தான் கவுண்ட் பண்ணணும். இந்த செயின் நம்மளுக்கு கவுண்ட் கிடையாது. 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3ஆவது இதிலேருந்து நான் என்ன செய்யணும்னா 5 சிங்கிள் குரோஷே, மொத்தம் 7 வந்துடுமா, 7 ஸ்டிச்சஸ் வந்து கணக்குக்கு வந்துடுமா. இது 1ஆவது, அது 2ஆவது சிங்கிள் குரோஷே, 3ஆவது சிங்கிள் குரோஷே, இது 4ஆவது சிங்கிள் குரோஷே, இது 5ஆவது சிங்கிள் குரோஷே. ஒரு ஹோலுக்கு மொத்தம் 7 ஸ்டிச்சஸ் போயிட்டு அடுத்த ஹோல் ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதுக்கு அகெயின் நான் 2 செயினை விடணும். ஆனால் அந்த ஹோல் போடுறதுக்காக ஒரு 3 செயின் போட்டுக்கணும், 2 ஸ்டிச்சஸ் விடணும். இப்போது இந்த 2 ஸ்டிச்சஸை நான் விட போகிறேன் அடுத்த ஹோலுக்கு. அப்போ ஒரு 3 செயின் உங்களோட ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த செயின் போடுங்க. நான் 3 செயின் போட்டிருக்கேன், ஏன்னா நான் சின்ன ஸ்டாப் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் 5 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சிலேருந்து 5 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 போட்டாச்சா. இப்போ 5 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அகெயின் அடுத்த ஹோலுக்கு 3ஆவது ஹோலுக்கு 1 2 3 செயின் போட்டாச்சு. இதில் 3 செயின் போட்டுட்டு 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது 5 சிங்கிள் குரோஷே. இது 3 4 5 போட்டாச்சா. இனிமேல் 4ஆவது ஹோல் போட போகிறேன். 4ஆவது ஹோலுக்கு அதே மாதிரி என்னென்னா 1 2 ஸ்டிச்சஸ் கூட குறைய வரும், அது நம்மளுக்கு தப்பு இல்லை. அகெயின் நான் 3 செயின் போடுறேன். 1 2 3 செயின் போட்டுட்டு இதில் 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 சிங்கிள் குரோஷே. 1 கூட வரலாம் குறைய வரலாம். 2 3 இது 4 இது 5. இந்த 5 போட்டப்புறம் அகெயின் நம்மளுக்கு இந்த 30 சிங்கிள் குரோஷே வரும். இது 5 ப்ளஸ் இதில் ஒரு 35 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். 4 ஹோல் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதில் 1 2 3
நாலு ஹோல் வந்துட்டா 4 ஹோல் போட இந்த 30 சிங்கிள் குரோஷே நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் உள்ள சென்டர் பார்ட்டும் போட்டாச்சு. இதை சுற்றி வந்து இப்போ இந்த பக்கம் உள்ள ஹோல் பார்ட் போடணும். அந்த ஹோல் போடுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யணும், 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அப்படி தானே? 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செயின் இதில் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் ஹோலுக்காக போட்டுட்டு 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுலேருந்து 5 சிங்கிள் குரோஷே. இதே அந்த பக்கம் பண்ணனா சேம் ப்ரொசீஜர் தான். 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஹோலுக்கு அதே மாதிரி 1 2 3 செயின் போட்டுட்டு மறுபடியும் 2 செயினை இங்கே உள்ள 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. மறுபடியும் 1 2 3 போட்டுட்டேன்னா இதில் 2 செயின் 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் 5 சிங்கிள் குரோஷே. 1 இந்த காட்டன் த்ரெட் இந்த பேக்குக்கெலாம் காட்டன் த்ரெட்டை விட்டுட்டு வேறு இந்த ஏதோ கொஞ்சம் அவங்க இந்த யூடியூப்லலாம் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த கயிறு மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது, அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது 5. இப்போ 5 நான் சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். போட்டுட்டு 1 2 3 போட்டுட்டு அகெயின் நான் 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 4. இப்போது நான் இதில் இது 5வது இதை போட்டுட்டு அகெயின் எல்லா இதுலேயும் மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு விட்டுறேன். போட்டு விடும்போது என்ன செய்யணும்னா இதில் வந்து நம்ம 3 செயின் போட்டுப்போம். இந்த மாதிரி ஹோல் இருக்கிறதுல 3 செயின் போட்டிருப்போம்ல, ஆனால் கீழே 2 சிங்கிள் குரோஷே தானே யூஸ் பண்ணியிருப்போம். இதே ஹோலுக்குள்ளே 2 நேரம் சிங்கிள் குரோஷே போடணும். ஏன்னா இந்த செயின் இருந்தால் நம்ம இதில் 2 சிங்கிள் குரோஷே போட்டிருப்போமா, அதனால இதே ஹோலுக்குள்ளேயே 2 சிங்கிள் குரோஷே போடணும். இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது கூட நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பித்தாலும் சரி தான், இல்லைன்னா அதில் அப்படியே கண்டினியூஸாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வந்தாலும் சரி தான். நான் அப்படி கண்டினியூஸாக சிங்கிள் குரோஷே போட்டு வரேன். அடுத்த இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்லிப் நாட் போடணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஹோல் வர நேரம் எப்படி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். எல்லா இதுலேயும் ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே நான் போடுறேன். போட்டுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு எப்படி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த ஹோலில் எப்படி நான் கணக்கு பண்ணி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம அந்த 7 ஸ்டிச்சு தான் விட்டுருக்கோம், 7 ஸ்டிச்சு தான் கணக்கு பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஹோலில் நான் போடுறேன்னா இந்த ஹோலில் நான் இங்கே வந்து 2 செயின் தானே பேஸில் விட்டோம். இது வந்து ஹோலுக்காக போட்ட செயின், அதனால் நான் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 செயின் ஸ்கிப் பண்ணதுனால
அதில் 2 சிங்கிள் குரோஷே ஒரே ஹோலில் அந்த பெரிய ஹோல்லே நான் விட்டு 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். மீதி இந்த இடையில நம்ம எத்தனை போட்டோம், 5 சிங்கிள் குரோஷே போட்டோம்ல, அப்போ நம்மளுக்கு அதில் 5 சிங்கிள் குரோஷே நமக்கு வந்துடும். அது ஈஸியாக போட்டுடலாம். இப்போது மறுபடியும் அகெயின் இந்த ஹோலில் நான் எத்தனை 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். 2 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 சிங்கிள் குரோஷே. ஏன்னா இதில் 2 செயின் ஸ்கிப் பண்ணியிருப்போம். அந்த பேஸை தான் கணக்கு பண்ணணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட ஒரு 3 செயின் அதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஆனால் அந்த செயின் அந்த இருக்குது அதையும் ஹோலில் தான் போடணும். இந்த ஹோலுக்கு உள்ளே தான் எடுத்து நம்ம போடணும். இப்போ இதில் மறுபடியும் 5 சிங்கிள் குரோஷே நம்ம போட்டுக்கலாம். மொத்தம் 7 வந்துருமா? அப்போ 4 28 ஆகிய நம்மளுக்கு வந்துடும். இதுதான் இதோட இதை போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணியிருந்தேன்ல, அதில் ஒன்று ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இல்லைன்னா கண்டினியூஸாக நம்ம என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் இந்த பார்டருக்கு கொடுக்குற கலரை நம்ம அது கூட சேர்த்து ஒரு சிங்கிள் குரோஷே இதாக போட்டுட்டு போகலாம். உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்த பார்டர் கலரை வச்சு அதை நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். இந்த போட்டாச்சு. இப்போ இந்த ஹோலில் தான் நான் விடுறேன். இந்த லூப்பில் எதுலேயும் விடலை. இதில் நான் 2 செயினை தான் ஸ்கிப் பண்ணி அந்த ஹோல் மேக் பண்ணியிருந்தேன். அதனால் 2 இதுக்கும் அந்த 3 செயின் போட்டதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. 3 செயின் இந்த ஹோலுக்காக போட்டோமே அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேக்கு வந்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டேன். இது கூட லூப் எடுத்து நம்ம அடுத்த கலரை சேர்த்துக்கிட்டாலும் சரி தான், இல்லைன்னா இது ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டாலும் சரி தான். நான் இது லூப் எடுத்து நான் நெக்ஸ்ட்டு கலரை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் மெரூன் கலர் ஆட் பண்ண போகிறேன். இதை நம்ம இப்போ மாதிரி நம்ம கையில் சுற்றிக்கிடுவோம். நான் இப்போ நியூ கலர் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு இதில் இந்த லூப்புக்குள்ளே இப்படி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கிங் யானை கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை வேணால் பாருங்கள். இது ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான், இல்லைனா அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான்.
நியூ கலர் ஆட் பண்ணியாச்சு. இதை நான் இனிமேல் கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் குரோஷே நியூ கலரை வச்சு நான் போடுறேன். இதை கண்டினியூஸாக நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு சிங்கிள் குரோஷே தான் இப்போ நியூ கலரை ஆட் பண்ணி போடுறேன். நான் பார்டர் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த கலர் பார்டர் போட்டாச்சு. இதில் பார்டரில் நீங்கள் வேறு எந்த இது கொடுக்கணும்னு கொடுக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை நான் இது கூட ஸ்டிச் பண்ணி விட்டுருவேன். இப்போது அந்த ரோப்பை வந்து அதை ஸ்டிச் பண்ணி நான் விட்டுட்டு இந்த ரோப்பை வந்து இதில் மாட்டலாம். கைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மொட்டை ஊசி வாங்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக இந்த த்ரெட்டை இதில் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா திக்காக இருக்க ஊசியில் ஒரு மொட்டை ஊசி வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு மொட்டை ஊசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை விடுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் நீடில் விட இந்த மொட்டை ஊசி வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து மொட்டை ஊசி திக்காக இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். இது ஒரு மொட்டை ஊசி. இதில் நம்மளுக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வேஸ்ட்டு. இந்த ப்ராடக்டே எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரோப்பை இதில் மாட்டலாம். ரோப்போட ஒரு முனையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில விடுங்க. அதாவது வெளியே இருந்து ஃபஸ்ட்டு ஹோலில் ஏதாவது ஒரு சைடு உள்ள ஃபஸ்ட்டு ஹோலில் வெளியிருந்து உள் பக்கமாக விட்டுட்டு அப்புறம் அடுத்த ஹோல் வழியாக மறுபடியும் வெளியே எடுங்க. உள் பக்கமாக விட்டதை மறுபடியும் வெளியே எடுங்க. அடுத்த ஹோல் வழியாக மறுபடியும் அகெயின் உள்ளே விடுங்க. அடுத்த ஹோல் வழியாக மறுபடியும் வெளியேடுங்க. வெளியே எடுத்தாச்சா? இது ஒரு சைடு விட்டாச்சு. இப்போ அதே இதை கொண்டு மறுபடியும் இங்கே அடுத்த பக்கம் அதேமாரி ஒரு பக்கம் இருந்து வெளியே விடுங்க. ஒரு பக்கம் ஒரு ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். ஒரு பக்கம் ஒரு ஹோல் வழியாக உள்ளே விட்டோன்னா அதுக்கு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். அப்புறம் அடுத்த ஹோல் வழியாக நான் உள்ளே விடுறேன். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எல்லா ஹோல் வழியாக எடுத்தாச்சா? எடுத்துட்டு இந்த முடிச்சு இதையும் சேர்த்து முடிச்சு போட்டுடணும். இது கூட ஜாயின் பண்ணி இது கூட ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. இது கூட ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இது எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு த்ரெட்டையும் இது கூட சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சு இப்படி இந்த த்ரெட்டில் நான் விட்டு நாட் போட்டு அப்படி ஃபுல்லாக இதில் மாட்டி விட்டுருங்க. நல்லா எப்படி ஜாயின் ஆகிட்டா? ஜாயின் பண்ண அப்புறம் இது கூட உள்ளே ஃபுல்லாக அப்படி விட்டுட்டு இது உள்ளோடி இப்படி விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லாம் இதையும் சேர்த்து அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு கம்பைன் பண்ணி விட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக இது கம்பைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.